அது பிஜேபி அரசாங்கம் அரசுக்கு என்ன வேலை அப்படிங்கிற ஒரு பார்வையை வைக்கிறாங்க பல பெண்ணி அமைப்புகள். இந்த ஒரு நிலைப்பாட்டை யார் எடுத்திருந்தாலும் வரவேற்போம் அப்படிங்கிற நிலையில வரவேற்கிறாங்க. இது காலத்தின் தேவையா இந்த ஒரு சீர்திருத்தம், இதுல ஒரு ரீலுக் நினைக்கிறீங்களா இல்ல சகோதரியோட கருத்தோடு உடன்படுறீங்களா? முதல்ல இன்னைக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம ஒன்னா சேர்த்து பார்க்கணும். இந்த ட்ரிபிள் தலாக் விஷயத்துல என்ன சொல்றாங்கன்னா, மத சார்பற்ற நாடு, இங்கே மதம் சார்ந்த ட்ரிபிள் தலாக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அந்த கேஸ்ல இந்து மதத்தை வாழ்வியல் பின்பற்றக்கூடிய அந்த கணவரும் மனைவியும் அப்படின்னு சொல்லி இந்த மதம் சார்ந்த இந்த விஷயத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருது. ரெண்டுமே மதம் சார்ந்த ஒரு விஷயமா இங்க ஒண்ணு கூடாதுங்கிறது இல்ல கூடுன்ற மாதிரி இருக்கு. என்ன பொறுத்த அளவுக்கு இந்த பிஜேபியுடைய நோக்கம் வேணா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அவங்க மதத்தை போர்ஸ்ஃபுல்லா கொண்டு வரணும்னு நினைக்கிறது இந்த காமன் சிவில் கோடோட ஒரு கொண்டு வரணுங்கிற முயற்சியுடைய ஒரு வழிமுறையா தான் நானும் பாக்குறேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த நோக்கம் இருக்கு, பல வருடங்களாக அதை அவங்க செய்யணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இங்கே பல மதங்களும் பல சிறுபான்மையினர்களும் வசிக்கக்கூடிய இது போன்ற ஒரு நாட்டுல சாத்தியமாக போவதில்லை. நான் யாரும் விடவும் மாட்டோம். ஏன்னா அது எங்களுடைய உரிமை அப்படின்னு நாங்க அது அது வேற. எங்களுக்குன்னு சிவில் கோட் இருக்கு, காமன் சிவில் கோட் இருக்கு. எங்களுடைய பர்சனல் லா யாரும் டச் பண்ண முடியாது. அது அவங்க யாரும் கை வைக்க கூடாதுங்கிறத நாங்க கேட்கிற ஒரு உரிமை. இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்த ட்ரிபிள் தலாக் பத்தி பேசுறப்போ குரான்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தம். எப்ப வேணாலும் அது பந்தம் கிடையாது. எப்ப வேணாலும் நம்ம டைவர்ஸ் வாங்க முடியும் அப்படிங்கறதான் வலியுறுத்துது. இன்னைக்கு இந்த பெண்கள் அமைப்புகள் தான் கோர்ட்டுக்கு போறாங்க. யார் போனாங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் போயிருக்காங்க. என்ன கேட்டு போறாங்க? ட்ரிபிள் தலாக்குங்கிறது இன்னைக்கு குரானில் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ, குரான்ல எப்படி நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கோ அப்படிப்பட்ட உரிமை, அந்த உரிமையை எங்களுக்கு மீட்டு கொடுங்கன்னு சொல்லிதான் அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்களே ஒழிய மற்றபடி அரசாங்கத்திட்ட வேற எதுவும் அவங்க கேட்டு போகல. இதுதான் தங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமையை தான் அவங்க கேட்டு போறாங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த ட்ரிபிள் தலாக் 60% இந்திய பெண்கள் இன்னைக்கு ஒரே சமயத்துல அந்த ட்ரிபிள் தலாக்னா என்னன்னா ஒரே சமயத்துல தலாக்னு சொல்லிட்டு போயிடுறது. அப்போ 60% இந்திய முஸ்லிம் பெண்கள் இதனால தவறான வழிநடத்தல் மூலமா தவறா அவங்களுடைய வாழ்க்கையை பறிகொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இந்த நிலையை தான் நீங்க கேள்வி கொடுத்த வேண்டும். இஸ்லாமிய நாடுகள்ல என்ன மாதிரி நடைமுறையில இருக்குன்னா, ஒரு தலாக்குக்கும் இன்னொரு தலாக்குக்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வேணும். அப்புறம் அவங்க சேர்ந்துதான் வாழுவாங்க. சில சமயங்கள்ல அவங்களுக்கு சரி சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா திரும்ப அவங்க வேண்டாம் விட்டுறலாம். ஆனா திரும்ப அந்த 3 தலாக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி, ஏன்னா குடும்ப நல கோர்ட்ல எல்லாம் அப்படிதான் இப்ப போகுது. ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்க திரும்ப வாங்க, கவுன்சிலிங் போங்க, இந்த மாதிரி அதை இதையும் அப்படிதான் இருக்கு நடைமுறையில. ஆனா இன்னைக்கு தவறாக சில இஸ்லாமிய ஆண்கள் சார்ந்த அமைப்புகள் வழி நடத்துறதுனாலதான் இன்னைக்கு பெண்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு ட்ரிபிள் தலாக்கின் மூலமாக பல பெண்கள் வாழ்க்கையை இழக்கிறாங்க. அதுதான் இஸ்லாமிய பெண்கள் அமைப்பு எல்லாம் சேர்ந்து கோர்ட்டுக்கு போறாங்க. எங்க குரான்ல இருக்க உரிமையை எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு தான் அவங்க கேட்கறாங்க. அதற்கான முயற்சிகள் நிச்சயமா மேற்கொள்ளப்படணும். அது வேணும். இதுல ஒரு ரீலுக், ரீதிங்க் எல்லாமே தேவைப்படுது இல்லையா? ஒரு கோடிஃபை பண்றதுக்கான அவசியம் பற்றி பேசுவது, விவாதிப்பது அவசியமாகுது இல்லையா? இல்ல இது நம்ம எப்பவுமே காமன் சிவில் கோடு அது தேவையில்லை அப்படிங்கறது தான் எல்லாருடைய நிலைப்பாடு. இவங்க சொல்றாங்க இல்லையா, முதல்ல ஒரு கொண்டு வரலாம், அது தேவைப்படும், அது பேச்சுவார்த்தை மூலமா கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன எதிர்பார்ப்பு, அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி யார் பண்றாங்க, அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு, அவங்களுடைய ஒற்றை மதம் சார்ந்த சார்பு நிலை இதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம். அரசமைப்பு சட்டத்துக்கு ஒரு தவறான நோக்கம் இருக்க முடியாது. அரசமைப்பு சட்டத்துல காமன் சிவில் கோட் பற்றி பேசப்பட்டு அது இந்திய நாட்டுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு கருத்து வலியுறுத்தப்பட்டிருக்கா இல்லையா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பார்த்துதான் நாங்க சந்தேகப்பட வேண்டியிருக்கு. அப்ப இவங்க கிட்ட நாங்க எந்த நம்பிக்கையில போய் இந்த சிறுபான்மையினர் இவங்க சரியானபடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். நீங்க இன்னைக்கு வரைக்கும் சாப்பாட்டை கூட இது சாப்பிடணும், இத்தனை வருஷமா சாப்பிட்டு இருந்த விஷயத்தையே சாப்பிடக்கூடாதுங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கப்போ சந்தேகம் வர்றது இயல்பான ஒரு விஷயம் தான். இந்த பிரச்சனை என்னன்னா, பெண்கள் தான், அமைப்புகள் தான், பாதிக்கப்பட்ட பெண்கள் கோர்ட்டுக்கு போறாங்க. இப்போ அவங்க கோர்ட்டுக்கு போனது குரானில் இருக்கக்கூடிய உரிமைகளை கேட்டு. இதுக்கு
கோர்ட் வந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அது. அரசோட அந்த நிலைப்பாடு கேட்கப்படுது. அரசாங்கத்தினுடைய இதை கேட்கலாம் கேட்காம போலாம். ஆனா அரசுக்கு இதுல வந்து மதம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற விதமே வேற விதமா இந்த அரசு மட்டும் இல்ல, முந்தைய அரசு இது போன்ற இத்தனை வருஷமா இல்ல இத்தனை வருஷமா வந்து சச்சார் கமிட்டியை வந்து அறிக்கையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அவசரமா ஏதாவது பண்ணிட்டாங்களா என்ன, அதெல்லாம் பத்தி அக்கறை இல்லை. இதுக்கு மட்டும் வேகமா முன்ன வர்றாங்க அப்படிங்கிறப்பதான் சந்தேகம் வருது. அதுக்கு அவசரமா கொண்டு வந்தாங்கன்னா சந்தோஷப்படும். அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்து முஸ்லிம் பெண்கள் எல்லாம் படிப்பறிவு இல்லாம கஷ்டப்படுறாங்க, அவங்க எல்லாம் பரிதாபமான அப்படின்னா இந்து பெண்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு முன்னேறி இருக்காங்களா, இதே ஒன்னே ஒண்ணுதான். கோர்ட்ல மகளிர் அமைப்புகள் அணுகி இருக்காங்க, அதற்கு வந்து கோர்ட் வந்து தீர்வு சொல்லட்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த நடைமுறையில வந்து இருக்கக்கூடிய சிக்கல் வந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் சமூகத்தின் கையில இருக்கு. இத வந்து நிச்சயமா கோர்ட் தவறான வழிமுறை முக்கியமான விஷயமா நினைக்கிறேன். பெண்கள் இந்த மாதிரி தவறான நடவடிக்கை மூலமா, அதாவது முத்தலாக்குங்கிறதே தவறான ஒரு விஷயமா இன்னைக்கு நடைமுறையில இருக்கு. அதன் மூலமா எந்த பெண்களும் இனி வாழ்க்கையை இழக்க கூடாதுங்கிறத நம்மளுடைய அத்தனை பேருடைய பேலன்ஸ் பொசிஷன் எடுக்கணும்.